எல்லாவற்றையும் துறந்துவிடு அப்படின்னு ஒரு குரு சொன்னதை கேட்ட ஒரு சிஷ்யன் தவிர்க்க முடியாத ஒரே ஒரு கோமணத்தோட ஊருக்கு வெளியே தனியாக வாழ்ந்துட்டு வந்தான். அடிக்கடி அந்த கோமணத்தை எலி கடிச்சதால அது கிழிஞ்சிருச்சு. ஏன் இந்த மாதிரி கிழிஞ்ச கோமணத்தை கட்டியிருக்கன்னு ஊர் மக்கள் கேட்க எலி கடிச்சிருச்சுன்னு சொன்னான். எலி தொல்லை இருந்தால் ஒரு பூனை வளர்க்கலாமேன்னு சொன்னாங்க ஊர் மக்கள். அவனும் பூனை வளர்க்க ஆரம்பித்தான். பூனைக்கு பால் தேவைப்பட்டுச்சு. பாலுக்காக ஊரில் பிச்சை எடுத்தான். இதை பார்த்த மக்கள் தினமும் இங்கே வராத அப்படின்னு ஒரு மாட்டை அவனுக்கு கொடுத்தாங்க. மாடுக்கு புல் தேவைப்பட்டுச்சு. புல்லுக்காக மறுபடியும் தினமும் ஊருக்குள்ள போனான். இந்த புல்லுக்காகவா இங்க வர்ற அப்படின்னு ஒரு 1/4 ஏக்கர் நிலத்தை பயிர் வளர்க்க தானமா கொடுத்தாங்க. நிலத்துக்கு வேலி, பால் கறக்க ஒரு ஆளு, அவனுக்கு சோறு, அதுக்காக ஒரு குடும்பம். இப்படி இருக்கப்போ சிஷ்யனை வந்து பார்த்த குரு, மனைவி, மக்கள், சுற்றம், ஆட்கள், மாடு, வீடுன்னு எல்லாத்தையும் சேர்த்துட்டியே எப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவன், குருவே, எல்லாம் இந்த ஒரு கோமணத்துக்காக தான்னு சொன்னான்.